நாகை மாவட்டத்தில் விஜய் வச்ச சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே தவறானவைன்னு உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு சரியான சான்றுகள் மூலமாக. அடுத்து திருவாரூர்னு எடுத்துக்கிட்டோம்னா, திருவாரூரில் அனுமதி கொடுக்குறப்பவே நீதிமன்றம் மரத்துல எல்லாம் ஏறக்கூடாது மரத்துல எல்லாம் ஏறக்கூடாது, பொது சொத்துக்களை சூறையாடக்கூடாது, சேதம் விளைவிக்க கூடாதுன்னு சொல்லித்தான் கொடுத்தாங்க. ஆனா இவங்கெல்லாம் பாருங்க, இது எந்த வகையான அரசியல்னு புரியல. தன்னுடைய கட்சி தொண்டர்களை, அப்படித்தானே அவர் சொல்றாரு, தன்னுடைய கட்சி தொண்டர்களை கூட கட்டுப்பாடு செய்ய முடியாத ஆள் இவர் எப்படி தமிழ்நாட்டை கட்டுப்பாடு பண்ணுவார், தமிழ்நாட்டை நிர்வகிப்பார்? ஆட்சினா அவ்வளவு எளிதாக போயிருச்சு, கேவலமாகவும் போயிருச்சு இல்லை. உள்ளூர் பிரச்சனைகளை பட்டியலிட்டா மக்கள் நமக்கான ஆள் நமக்காக கோரிக்கை வைக்கிறாரு அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சு ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க போல. புதிய பேருந்து நிலையம், கடல்சார் பல்கலைக்கழகம்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பேசு விஜய்.